ஏங்க என்ன விடுங்க ஜம்மலம் கடைசி விவசாயி மாரி ஒரு படம் எடுத்துட முடியும் தெரியல சத்தியமாக. நான் என்னைக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாலும் இவங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் வந்து கடைசி விவசாயி பார்ப்போம், ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை என்ன பண்ணாங்க தேட்டருக்குலாம், என்ன ஆச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நீங்கள் ஒரு நடிகரை நான் நடிக்க வச்சது எல்லாருமே நடிகர். நம்ம அவங்களை நடிக்க வைக்கிறது வந்து நம்ம நடிக்க அவங்க நடிச்சிருவாங்க. இது வரைக்கும் சினிமா வாடையே இல்லாத வாழ்நாளின் கடைசி பக்கத்தில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அப்படி பண்ணதெல்லாம் இருக்குல்ல. முன்னாடி இப்போ கஸ்டமர் கூட இந்த சில பெரிய சொல்லியிருந்தாரு, அந்த படத்தெல்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடாமல் வருவீங்க, அவங்க பெரிய ஹீரோ படத்தை கொண்டாடுறீங்க. ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்டிக்காக இதை போடணும்னா, நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்கன்னா இந்த பணம் போட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஒரு இது வரும். ஸோ தட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ணுவாங்க. ஓடிடியில் கொண்டாடும் போது மோர் கோஸ் டு தி கார்பரேட். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படங்கள் இந்த படம் ரசிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு திரும்ப ஒரு படம் வரணும்னா அதை தியேட்டரில் தான் நீங்கள் பார்த்தாகணும். இல்லைனா அது லாஸ்ட் டைம் கடைசி விஷயம் மாதிரி ஒரு படத்தை அந்த ப்ரொடக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க, அந்த ரெவன்யூ திரும்ப வராது. இல்லை ஜமாவும் அப்படி தான், போட்ட பணமே கஷ்டப்பட்டு நொண்டி அடிச்சுட்டு அவங்களுக்கு வருதுன்னா திரும்ப ஏன் அந்த கஷ்டத்தை அவங்க இது பண்ண போகிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க.